1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த தியேத்திரா சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்னோடு கூட அந்த 18ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். என்னவெனில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானுடைய அந்த வெளிப்பாடு யோவானுக்கு எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மிகவும் நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னா, ஆண்டவர் எந்த விதத்துல உங்களை ரட்சித்தாரோ, எதை கொண்டு ரட்சித்தாரோ, எந்த சூழ்நிலையில நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த சூழ்நிலையை வைத்து ஆண்டவருக்கு நீங்க ஒரு பெயர் சொல்லுவீங்க. இப்ப ஆகாரிடம் போய் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா அவ என்ன சொல்லுவா? நீர் என்னை காண்கிற தேவன் இல்லையா? ஒரு வியாதியில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவான்? இயேசு சுகமளிக்கிறவர் என்று சொல்லுவான். இப்படி ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்க இந்த தியேத்திரா சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அதே போல அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள ஆண்டவர். இப்ப நம்ம மனக்கண்களுக்கு முன்பதாக ஒரு அக்கினி ஜுவாலை, கண்ணில் இருந்து ஒரு அக்கினி நெருப்பு தழல் வருதுன்னு வச்சுங்களேன், பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அதே போல கால், அந்த அதை உருவகப்படுத்தி நம்ம பார்த்தா உண்மையாகவே அவருக்கு முன்பதாக நாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன். ஒரு சண்டே ஸ்கூல்ல வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்கிற அந்த வசனத்தை அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு பிள்ளை சொல்லிச்சா, அங்கிள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி நீங்கள் வசனம் சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவர் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருந்தா, வானத்துல உட்கார்ந்து இருந்தா, அவருடைய பாதப்படி இந்த பூமியில படும் என்றால் ஏசப்பாவுடைய தலை அதுக்கு மேல எவ்வளவு உயரத்துல இருக்கும்? அந்த பிள்ளையுடைய ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் பாத்தீங்களா? ஆமா. சோ ஆண்டவரை இந்த உலகம் கொள்ளாது, ஆனா நம்முடைய சின்ன இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அததான் பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவனை மண் பாண்டங்களிலே நம்ம பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம். ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உலகம் கொள்ளாத தேவன், ஆனால் இந்த சின்ன இருதயத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த தியேத்திரா சபைக்கு தன்னுடைய வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உள்ளவர் என்று தன்னை வெளிப்படுத்தி விட்டு அடுத்ததாக அந்த சபைக்கு அவர்களுடைய நிறைவுகளை சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். எல்லா சபைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 சபைக்குமே முதல் வார்த்தையே உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நம்ம போன சபையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பெர்கமு சபையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது
உண்மையாகவே ஆண்டவர் அந்த கிரியை எவ்வளவு கவனமாக, ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையும் எவ்வளவு கவனமாக ஆண்டவர் பார்த்து வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னேன். நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியமானது. அனுதினம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன கிரியை நடப்பிக்கிறோம், அது எல்லாமே பரலோகத்துல எழுதப்படுகிறது. எல்லாமே எழுதப்படுகிறது. ஒரு நாள் எல்லாம் நமக்கு முன்பதாக வாசிக்கப்படும். இங்க தியேத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். அது நல்ல கிரியானாலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், துர்க்கிரியையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் எழுதப்படுகிறது, ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்முடைய நற்கிரியையும் நம்முடைய துர்க்கிரியையும் ஒரு தராசிலே வைத்தால் எந்த பக்கம் அதிக வெயிட் இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை அதிகமாக இருக்கிறதா அல்லது துர்க்கிரியை தான் பெருகிக் கொண்டே இருக்கிறதா? உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். அடுத்தது 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் அன்பையும் நான் அறிந்திருக்கிறேன். முதல் சபைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அன்புல தான் குறைவா இருக்கிற, உன் பேரில் ஒரு குறை உண்டு, உன் அன்பு குறைவா இருக்கிறது, ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆனா தியேத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரை நேசிப்போம் என்றால், ஆண்டவரை உண்மையாகவே நாம் நேசிப்போம் என்றால் நம்முடைய பார்வையில நம்ம ஒரு பெரிய பூஜ்யமாகத்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாகவே நேசிப்போம் என்றால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் நாம் இருக்கவே முடியாது. சீமோன் பேதுரு பின்வாங்கி போய்விட்டான். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் பின்வாங்கி போய்விட்டான். அப்படிப்பட்ட மனிதனை தேடி அந்த கடற்கரைக்கு ஆண்டவர் செல்லுகிறார். பின்மாற்றம் அடைந்து போனவன் தான் பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாயிலும் இருக்குதா என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு மீன் பிடிக்கிறாங்க, கடற்கரைக்கு வர்றாங்க, சுட சுட பொரித்த மீன் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். அந்த 3 முறைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? அவன் சொல்லுகிற பதில், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு எனக்கு ஊழியம் செய், ஆத்து மக்களை ஆதாயப்படுத்து. ஆண்டவரை உண்மையாகவே நாம் நேசிப்போம் என்றால் நம்முடைய வாயில சுவிசேஷத்தை அடக்கி வைக்கவே முடியாது. இல்ல? ஆமா, முடியவே முடியாது. சில நேரங்களில் மிஷனரி பணித்தளங்களில் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இளம் விசுவாசிகள், அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், ஆண்டவரை பற்றி. ஆனால் அதை கூட அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. மிஷனரிட்ட வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஐயா நீங்க வாங்க, இந்த ஊர்ல எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம போய் ஆண்டவரை சொல்லுவோம். ஒருவேளை மிஷனரிக்கு போறதுக்கு முடியலன்னா இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு அப்படிதான் மிஷனரி பணித்தளங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அந்த நாகமானை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தின அந்த சிறு பெண் 12 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் மேல் அவளுக்கு அன்பு இருந்ததுனால தான் அந்த அன்பை தன்னுடைய பகைவனுக்கு அவள் காண்பித்தாள். அவள் வாழ்ந்த சூழ்நிலை, அவள் வாழ்ந்த காலம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அதுதான் இருந்தது. அப்படிப்பட்ட பிரமாணங்களை பின்பற்றுகிற ஒரு காலகட்டத்தை வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டும் என்கிற அன்பின் செய்தி தெரியாது, பிறரை நேசிக்க வேண்டும் என்பது தெரியாது. ஆனால் தன்னை விலங்கு மாட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நாகமானை நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற ஒரு குணம் இருந்தது. எப்படி வந்தது? அவளுக்குள்ள தெய்வத்தின் மேல இருந்த ஒரு அன்பினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அது. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்பு இருக்கும் என்றால் அந்த அன்பு சுவிசேஷமாக வெளியே வரும்.
இந்த தியேத்திர சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பை அறிந்திருக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறேன். அடுத்தது மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள், உன் ஊழியத்தையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? பார்த்துட்டே இருக்கிறார். உண்மையா செய்யறோமா பார்க்கிறார், முறுமுறுப்போட செய்யறோமா பார்க்கிறார், பிறருக்காக செய்கிறோமா, சம்பளத்துக்காக செய்கிறோமா, அல்லது மற்றவர்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்கிறோமா, எதற்காக செய்கிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனப்பூர்வமாய் ஆண்டவருக்காக அவரை நேசிப்பதனால நாம் ஊழியம் செய்தால் அதற்கு ஏற்ற பிரதிபலனை அவர் நமக்கு தருவார். தியேத்திராவுடைய ஜனங்கள் ஊழியம் செய்தவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். நான்காவது என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமா, விசுவாசம், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, தங்களுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய அனுதின தேவைக்காக, எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை நம்பி இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பொதுவா விசுவாசம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவர் அவருக்கு அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் மேல் நம்ம எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம், எதற்காக வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு விசுவாசம் என்று சொன்னாலே ஆண்டவருடைய கருத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு தான் விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி ஒரு 50% தான் அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம், பேசுகிறோம். விசுவாச வீரர்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியல். ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ஆளுகை செய்தார்கள், மேன்மை அடைந்தார்கள், உயர்த்தப்பட்டார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பின்னாடி போக 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 விசுவாசத்தினாலே வாளால் அறுப்புண்டார்கள். அப்போ ஆண்டவருக்காக நம்முடைய உயிரையே தியாகம் பண்ணணும்னாலும் என்ன வேண்டி இருக்கு? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வேண்டி இருக்கிறது. விசுவாசத்தினாலே வாளால் அறுப்புண்டார்கள். விசுவாசத்தினாலே தங்களுக்கு அருமையானவர்களை சாக கொடுத்தார்கள். விசுவாசத்தினாலே அந்த பரலோகத்தை அவர்கள் காணாமல் விசுவாசத்தினாலே அதை அணைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு விசுவாசம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை இழப்பதற்கும் விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ரொம்ப விசுவாசத்துல உறுதியாக இருந்தவர்கள். அவர்கள் முதல் முறை ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது அவங்க எங்க இருந்தோ வந்திருக்காங்க நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப பக்கத்துல உள்ளவங்க, ஓ இவ்வளவு பக்கத்துல தான் இருக்கிறீங்களா, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களே வாங்கிட்டு அவங்களுடைய போன் நம்பர் கொடுத்தாங்க, அவருடைய அட்ரஸ் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, தயவு செய்து இரவு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எங்க வீட்டுக்கு வராதீங்க, எங்களுடைய காலிங் பெல் ஒர்க் ஆகாது, எங்க வீடு திறக்கப்படாது. நான் ஏன்னு கேட்டேன், என்னுடைய பிரேயர் டைம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு அழகா தைரியமா சொல்றாங்களா, 7 இருந்து 8 மணி வரை என்னுடைய ஜெப வேளை, அந்த வேளையில நீங்க யார் வந்தாலும் எங்க கதவு திறக்கப்படாது. உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ்வளவு அந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசமாக இருந்தவர்கள் தான். ஆனால் வீட்டுல வளர்த்த ஒரு நாய் செத்து போச்சுங்க. அந்த விசுவாசம் எங்க போச்சுன்னே தெரியல. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போறேன், எனக்கு நாய் செத்து போனது தெரியாது. கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்படியே மூணு உட்கார்ந்துருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு நடந்துச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து நானும் போய் நானே ஒரு சேரை தூக்கி போட்டு உட்கார்ந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஒவ்வொருத்தர் மூஞ்சியா பாக்குறேன், என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுல உள்ள பையன்கிட்ட கேட்டேன், நாய் செத்து போச்சுன்னா, நாய் செத்து போனதுக்காக நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டேன். என் மேல நாய் மாதிரி விழுந்துட்டாங்க. அத நாயின்னு சொல்றீங்க? கிட்டத்தட்ட 3 மாசம் சர்ச்சுக்கு போகல.
கடந்த 10 நாள் ஆயிடுச்சு எங்க நாய் செத்து. அவங்க நாய் சொல்லல, அவங்க பேர் சொல்லி சொன்னாங்க. 10 நாள் வீட்டுல சமைக்கலங்க. விசுவாசம் எங்க போயிடுச்சு? இழப்பதற்கும் விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு மிஷனரியுடைய பணித்தளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வது சொற்பம், பெற்றுக்கொள்வது ஒரே ஒரு காரியம். என்ன? ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு விசுவாசத்தோடு கூட அவர்கள் போராடும் பொழுது தம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழக்கிறார்கள். ஹல்லேலூயா. வீட்டை இழந்து விடுகிறார்கள். ஒரு நாள் என்னுடைய மிஷனரி உமேஷ் அவர்கள் போன் பண்ணாங்க. ஐயா, நான் ஒரு மலை பக்கமா போயிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள பக்கத்துல கிராமமே கிடையாது, சின்ன குட்டி பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வச்சுட்டு கணவனும் மனைவியும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க ஆள் நடமாட்டமே கிடையாது. இவர்கள் எப்படி இந்த பக்கம் வந்தாங்க என்று சொல்லி நான் போய் அவர்கிட்ட விசாரித்தேன். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால கிராமத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைத்து விட்டார்கள். அவர்கள் குடியிருந்த வீட்டையும் இடித்து விட்டார்களாம். ஒரு வாரமா சாப்பாடும் ஒண்ணு இல்லாம இந்த காட்டுல என்ன கிடைக்குதோ அத பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களாம். என்ன செய்யலாம்னு கேட்டேன். நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பிரதர், ஒரு 2-3 நாள் உங்க வீட்டுல இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு அவரு கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஆகாரம் கொடுத்து அவர்களை கவனித்தார். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு நாள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு குடும்பமாக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த சொன்ன சுவிசேஷம் சொன்ன மனிதர் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இல்ல? ஆமா. இப்ப என்ன பண்றது தெரியல. இயேசுவா அல்லது குடும்பம் வேணுமா, உறவினர்கள் வேணுமா, வீடு வேணுமா? இயேசுதான் வேணும்னு இருக்கிறாரு. துரத்தி விட்டாங்க. கண்ணு முன்னாடியே வீட்டை இடிச்சிட்டாங்க. இத சொன்ன உடனே எனக்கு ஒரு வைராக்கியம், பிரதர் நம்ம மிஷனர் 2 பேரை கூட்டிட்டு போங்க. எந்த இடத்துல அவங்க இருந்தாங்களோ அங்க நிறைய காடுகள் மாதிரி இடம் கிடக்கும். அந்த இடத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு வீடு கட்டுங்க. ஒரு 10-15 ஒரு வீடு கட்டிட்டாங்க. உழைப்பு தான் வேணும், மரங்கிழங்கு ஏராளமா இருக்கிறது இல்ல? ஆமா. அந்த காட்டுக்குள்ள அவர்களை குடியமர்த்தி விட்டாங்க. ஹல்லேலூயா. ஊர் ஜனங்கள யார் இவங்க எப்படி வாழ்றாங்க? இன்றைக்கு அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் நாம் இழப்பதற்கும் நமக்கு தேவை இல்லையா? இங்கே இந்த தியேத்திரா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். உபத்திரங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பழிச்சொற்கள் வரும் பொழுது எப்படி பொறுமையாக இருக்கிறோம்? நம்முடைய பொறுமையை சில நேரங்கள்ல சாத்தான் சோதிப்பதற்கு கூட பலவிதமான நெருக்கடிகளை கொண்டு வருமா. ஆண்டவர் சில நேரம் நம்முடைய பொறுமையை பரீட்சை பார்க்கலாம். அந்த பொறுமையில நம்ம அந்த உபத்திரவத்துல கஷ்டத்துல பொறுமையாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தை அந்த நேரத்துல எப்படி வருகிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இந்த தியேத்திரா சபையுடைய பொறுமையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ முன்பு செய்த கிரியைகளை, முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நம்முடைய கிரியை எவ்வளவு இருந்தது? இன்றைக்கு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியாக நம்ம மாறிவிட்டோம், தேர்ந்தவர்களாக மாறி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிரியை எவ்வளவு இருக்கிறது? ஆண்டவர் அதை கூட பார்க்கிறார் இல்ல? ஆமா, வெயிட் போட்டு பார்க்கிறாரு போல இருக்கு இல்ல? ஆண்டவர் அப்ப அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியமானது. முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் 20ஆம் வசனம், ஆகிலும். அன்னைக்கு காலையில தான் மீண்டும் ஒரு முறை இந்த 7 சபைகளையும் கொஞ்சம் ஒரு ரீடிங் விட்டேன், ஒரு வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நல்ல காரியத்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு அடுத்த வார்த்தை ஆகிலும், ஆனாலும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அப்ப நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை ஆண்டவர் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு, இன்னும் என் பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும், இன்னும் என் பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும், இன்னும் என்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கிரியைகளிலே வளர வேண்டும், இன்னும் தன்னுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர வேண்டும், பொறுமையிலே வளர வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடு கூட, ஆகிலும் உன் பெயர்ல எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நம்ம கீழ்ப்படுகிறோமா? பொதுவா மனுஷனுடைய இருதயம் மற்றவங்க நம்முடைய குறைய சொல்லும் பொழுது குறை என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்கொள்ள மனசு வராது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியக்காரர்கள், நாம் யாராவது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அது உண்மையாக இருந்தால் உடனடியாக நம்ம மன்னிப்பை கேட்டு தாழ்மையோடு கூட ஆண்டவர் சமூகத்துல அதை ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பு, ஒரு ஆவிக்குரிய பண்பு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள். யேசபேலை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யேசபேலை குறித்து வாசிக்க வேண்டும் என்றால் நாம் எங்க போகணும்? பழைய ஏற்பாட்டுல ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு போக வேண்டும். இந்த யேசபேலை குறித்து அங்க விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யேசபேலின் ஆவி என்று நம்ம அடிக்கடி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த யேசபேலின் ஆவி என்பது அடங்கி போகாது, அடங்கி போகாது. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அடுத்தவருடைய ஸ்தானத்திற்கு அது போக வேண்டும் என்று நினைக்கும். அப்படின்னா லூசிபரை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய செட்டையை அவன் ஒரு முறை அப்படி அடிக்கும் பொழுது 21 விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு கீபோர்டு வாசிக்கும் பொழுதே அழகா இருக்குது, இன்னொரு பேட் வாசித்தா, இன்னொரு கிட்டார், ஒரு பேஸ் கிட்டார், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் ஒரு அப்படி வச்சு வாசிக்கும் பொழுது, ஒரு தபேலா வாசிக்கும் பொழுது, இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் சேர 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 அந்த மியூசிக் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதே போல அவன் அப்படி ஒரு செட்டையை அடிச்சானா 21 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணா எவ்வளவு காதுக்கினிய மியூசிக் வருமோ அதே போல இருக்குமா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட கேரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை, ஆராதன ஸ்தலத்தில் வைக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு மேல தன்னை உயர்த்துவேன், ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் விட நான் மேல போயிடுவேன் நினைச்சா பாத்தீங்களா? அந்த ஆவிதான் யேசபேலின் ஆவி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, குடும்பங்களில் நீங்க பாருங்களேன். எனக்கு நான் காலையில ஒரு மணி நேரம் ஒரு குடும்பத்துக்காக பேசிட்டு இருந்தேன். சமீப நாட்களில் சில குடும்ப கவுன்சிலிங்காக ஆண்டவர் அநேகரை கொண்டு வர்றாரு, என்னன்னு தெரியல. அந்த குடும்பங்களில் சிலர் பாருங்க, கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிகள் இருப்பாங்க இல்ல? ஆமா. கணவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிற மனைவிகள் உண்டு. வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் அந்த குடும்பத்திற்கு தலையா இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்தானத்தை பெண்கள் அல்லது மனைவி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த யேசபேலை குறித்த வேதத்துல வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், தன்னுடைய மனைவியினுடைய சொற்படி செய்வதற்கு தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிக்கு கம்ப்ளீட்டா சரண்டர் அவன். மனைவி சொல்லி கேட்கணுமா வேணாமா? கேட்கணுமா வேணாமா? கண்டிப்பா கேட்கணும். சரிதானா? ஆமா. சில குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கணவர் எக்ஸ்ட்ரீமா இருப்பார். ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் அங்க இருக்கும், மிலிட்டரி மாதிரி. இதை செய், அதை பண்ணு, இதை செய், அப்படியே இருக்கக்கூடாது இல்ல? ஆமா. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கொருவர் ஜெபித்து, ஒருவருக்கொருவர் ஆலோசனை கூறி, பவுல் சொல்லுகிறார் எபேசிய திருச்சபையாருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. அப்படிதானே பைபிள் சொல்லுது இல்லையா?
ஆனா இந்த ஆகாப் ராஜா தான் ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய மனைவி இது வேண்டாம் என்றால் வேண்டாம், தன்னுடைய மனைவி இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று தலையாட்டுகிற ஒரு பொம்மை போல மாறிவிட்டான். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை நல்ல ஒரு அப்ரோச்சோட கேட்கிறான். அரண்மனை பக்கத்துல இருக்கிறது, அது எனக்கு கொடுத்துரு, நான் இதுக்கு வேண்டிய பணத்தை உனக்கு தருகிறேன், அல்லது இதற்கு ஏற்ற விதத்துல இன்னொரு இடத்தை உனக்கு தருகிறேன். நல்ல ஒரு அப்ரோச். ஆனா நாபோத்து தரமாட்டேன்னு சொன்ன உடனே இது ஏசபேலுக்கு காதுக்கு போகிறது. ஏசபேல் செய்கிற காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பட்டணத்திற்கு நாபோத்து வாழ்ந்த அந்த பட்டணத்திற்கு நிருபத்தை எழுதுகிறான். தன்னுடைய கணவனுக்கு தெரியாம அவள் நிருபத்தை எழுதுகிறாள். அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு எழுதுகிறாள். அந்த நிருபத்துல என்ன இருக்கிறது? நாபோத்து மேல பழி சுமத்தி ராஜாவையும் தூஷித்தான், தேவனையும் தூஷித்தான் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு பேலியாளின் மக்களை ஏற்படுத்த சொல்லி, அதுக்கு ஆமாசாமி போடுகிற என்று சாட்சிகளையும் ஏற்படுத்த சொல்லி கல்லெறிந்து கொள்வதற்கு அவள் நிருபத்தை எழுதுகிறாள். அதே போல அவர்களும் செய்கிறார்கள். நாபோத்து செத்து விடுகிறான். அவனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்ளுகிறாள். கணவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு மனைவி, அது ஏசபேலுடைய ஆவி. நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டாளாம் இல்ல? ஆமா, அப்புறம் என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்னென்ன ஆக்கினை தீர்ப்பு என்பதெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை தியத்ரா சபையே நீ உனக்குள்ள அனுமதித்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சபை நடத்துற ஒரு போதகர் எவ்வளவு கவனமா இருக்கணும்ல? இல்ல, எல்லாரையும் கூப்பிட கூடாது, எல்லாரையும் கூப்பிட்டு புல்பீட்டை கொடுத்துட முடியாது, மைக்க கொடுத்துட முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும் போதகர்கள். சில நேரங்கள்ல சில இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் அனுமதிச்சுட்டா சபதாலி. நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்போம், ஒரு வார்த்தையில சின்ன பணமா மாற்றிட்டு போயிடுவாங்க. போதகர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சோ இப்படிப்பட்டவர்களை நீ அனுமதிக்கிறாய் என்று உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல இருந்து நீயும் மனம் திரும்பு. இந்த உபதேசத்துல இயேசுவேலுடைய ஆவியுடைய உபதேசத்துல அவளை பின்பற்றுகிறவர்களை நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல உங்களுக்கும் தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம வாசித்து வரும் பொழுது இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் என்பதையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த தியத்ரா சபையில இயேசுவேலுடைய ஆவி உடையவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும், அவளுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் இருந்தாலும், அவளுடைய வழியை பின்பற்றாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்க நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றிக் கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். கடைசியாக ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஒரு ஆளுகையை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். 28ஆம் வசனம், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டா நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, ஆளுகையை தருகிற தேவனாக நமக்கு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? இந்த தியத்ரா சபையில இருந்த அந்த நற்கிரியைகள் நம்மிடம் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் அந்த கிரியைகளை இன்னும் நாம் பெருக்குவோம். அன்பு செலுத்துவதை பெருக்குவோம், ஊழியம் செய்வதை இன்னும் பெருக்குவோம், விசுவாசத்துல இன்னும் வளருவோம், ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்வோம். முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இந்த தியத்ரா சபையினரை போல இன்னும் கிரியைகளை அதிகமாக செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். இன்னும் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைப்போம், இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம், இன்னும் ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம்.
அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஆளுகையை தந்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.